ओम अज्ञानतिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஸோ கடந்த சில வாரங்கள்லேருந்து நம்ம நாரத முனியோட தனிப்பட்ட ஆன்மீக வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அவங்க பகவானையே நினச்சிக்கிட்டு பகவானோட சிந்தனையிலே வாழ்க்கையை யுக்தம் பண்ணி நியுக்தம் பண்ணி எப்படி வாழ்ந்துட்டுருக்காருன்றது நாரத முனிக்கு அவர் நாரத முனிக்கு அவர் நாரத முனி வியாசதேவருக்கு விலாவரியாக அதை விளக்கிட்டே இருக்கார். ரொம்ப டீட்டெயில்டு டெஸ்கிரிப்ஷன், ரொம்ப ஆழமாக ஒரு நொடியும் ஒரு படியும் எப்படியெல்லாம் அவர் ஆன்மீகத்தை நோக்கி போனார், எப்படி பகவானோட சிந்தனையிலே இருந்தார், எப்படி நாமத்தையே சொல்லிவிட்டு நாமத்தோட மகிமையை அவங்க கீர்த்தனை பண்ணிவிட்டு அவங்களோட குணத்தையும் பற்றி அப்புறம் அவங்களோட லீலைகளை பற்றி நினச்சிக்கிட்டு தன்னோட பயணத்தில் எப்படி அந்த சமயத்தை அவர் பகவானோட கிருஷ்ணர் இல்லாத பட்சத்தில் கூட பகவானோட நாமந்தான் உயர்ந்தமானது, நாமஸ்மரணிலே இருந்துட்டார். அவர் எப்போ நாமஸ்மரணிலே இருந்துட்டார். இந்த 3 ஸ்லோக்காவில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போ நாரத முனி பகவான் ஒரு தடவை காட்சி கொடுத்து அப்புறம் மறைஞ்சிட்டாரோ, நாரதரால் அந்த விரகத்தை சகிச்சிக்க முடியல அவரால். அதை என்ன சொல்கிறது, டாலரண்ட்டாக இருக்க முடியல, பேஷன்ஸாக இருக்க முடியல. நம்ம என்ன செய்கிறோன்னா, சத்சங்கத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப பொறுமையாக ஸ்ரத்தையாக கேட்டுகிட்டே இருப்போம். எல்லாருமே அப்படி தான். அதுக்கப்புறம் வெளியே போன உடனே நம்ம மறந்துடுவோம் பகவானை. ஆனால் நாரதர் இங்கே ஏகேன மனசா, நம்ம ஒரு ஸ்லோகம் படித்தோம் இப்போது, ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன், இந்த ஃபோக்கஸ் அப்படி எல்லாமே அவர் மேலே தான் இருக்குது. அவருக்கு அவரை போய் நீங்கள் பேசுனா கூட கிருஷ்ணர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அவர் கிருஷ்ணரோட நாமத்தை சொல்லிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒன் பாயிண்டட் அட்டென்ஷனில் அவர் அந்த ஆன்மீக வாழ்க்கையை செயல்பட்டார் அவர். இதெல்லாம் எப்படி இவங்களுக்கு இந்த ஒரு தன்மையெல்லாம் வருது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் கண்டினியூஸ் பியூர் டிவோஷன் சர்வீஸ் அண்ட் ஷவனம் அண்ட் கீர்த்தனம். தொடர்ந்து பக்தி தொண்டில் அவங்க வாழ்கிறதுனால, அதே மாதிரி ஸ்ரவணம் கீர்த்தனம் தொடர்ந்து பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு தன்மை எல்லாமே நம்ம அனுபவிக்கலாம். ஸோ அவரோட இதை பார்த்தா, அவரோட வாழ்க்கையை பார்த்தா, இந்த மாதிரி ஸ்ரவணம் கீர்த்தனத்தில் அவங்க ஈடுபடுறதுனால இன்னும் சில குணங்கள் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும், தூயமான பக்தர்கிட்ட எல்லாம் இருக்கும். என்ன தூயமான இதுன்னா, இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஃபால்ஸ் ஈகோ அப்படின்னா, இது ஃபால்ஸ் ப்ரைடு, எந்த காரணத்தை கொண்டு அகங்காரமாக இருக்க மாட்டார். நான் திரிலோக சஞ்சாரி, எல்லா லோகத்துக்கும் நான் போகிற அளவுக்கு என்கிட்ட தன்மை இருக்குது, என்கிட்ட சக்தி இருக்குது, என்கிட்ட பக்தி இருக்குது, நான் ஒருத்தந்தான் பகவான்கிட்ட போக முடியும், நீங்களாம் யாருமே போக முடியாதுன்றது அவங்க சொல்ல எதுக்காக தன்னை பற்றியே அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் தன்னோட பக்தி சேவையை
மற்றவங்களாவது கடைப்பிடிச்சிட்டு பகவான்கிட்ட போகணுன்ற ஒரு நோக்கத்தினால தான் அப்படிலாம் இதை சொல்கிறாங்க வியாசதேவருக்கு. ஸோ அது வந்து தப்பாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடாது. இந்த நாரதேவர் பெருசாக அவங்கள பற்றி சொல்லிட்டே வராங்க. 2-3 சாப்டர்லேருந்து 5வது அத்தியாயத்தில் 6வது அத்தியாயத்தில் அவங்கள பற்றியே சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன எதுக்காகனா, இப்படியெல்லாம் நான் பண்ணதுனால நான் பக்தி தொண்டில் வந்து நான் முன்னேறிட்டேன், இப்படியெல்லாம் நான் தொண்டு பண்ணதுனால, கைங்கரியம் பண்ணதுனால, பக்தர்கள் கைங்கரியம் பண்ணதுனால பகவானையே நினச்சிக்கிட்டு அவங்க இல்லாத ஒரு பட்சத்தில் கூட என்னால் இருக்க முடியல, அந்த வாழ்க்கையை வந்து நடத்த முடியல, வாழ முடியல, ரொம்ப விரக பக்தியோடு நான் வந்து வாழ்ந்தேன். அதாவது பகவான் மறைஞ்ச உடனே அவங்களால தாங்க முடியல, அந்த சோகத்தை வந்து தாங்க முடியல, ரொம்ப துன்பமாயிட்டார். அப்படி ஒரு எக்ஸாம்பிளாக அவர் காட்சி கொடுத்தாரு. அப்துல் கலாம் ஆசாத் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க, சில பேர் என்ன பிராமணஸ் எல்லாம் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா டாக்டர் கலாம் ஐயர்னு பேர் வச்சுருந்தாங்க. ஏன் தெரியுமா? எந்நேரமும் ஐயருங்களை சுற்றி தான் இருப்பார். அவர் முஸ்லீமு, சயின்டிஸ்ட்டு, பிரசிடெண்ட்டாக இருந்தார் இந்தியாவுக்கு, தெரியும் இல்லை உங்களுக்கு எல்லாருமே. அவங்க முத்து எல்லோரும் பிராமின்ஸு, ஐயர்ஸு. 24 hours ராமாயணம் பகவத்கீதா கீர்த்தன் பண்ணிட்டு இருந்தார். 24 hours எப்போவும் பகவத்கீதா தான். அவங்க பிறந்த இடம் தெரியுமா உங்களுக்கு? ராமேஸ்வரத்தில் பிறந்திருக்காங்க. இப்போ அவங்க வீடு இருக்கு. ஸோ எதனால் அவரை பற்றி சொல்கிறேன்னா, நம்மளோட ரத்தத்தில் ஊறிட்டு இருக்கு பக்தி சேவைன்றதை, நம்ம பூர்வீகரோட ரத்தத்துலேருந்து. அவங்களோட ஜீன்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இருந்தால் கூட நம்ம என்ன செய்கிறோம், தேவைப்பட்டால் மட்டும்தான் பக்தி செய்கிறோம். நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால், துன்பம் வந்தால் நம்ம பக்தி செய்கிறோம். ஆனால் அவரும் பக்தி செய்கிறது இல்லாமல் மற்றவங்களுக்கும் பக்தி சேவையை கொடுத்தார் அவர். அப்படிப்பட்ட ஒரு மதத்தில் வந்து பிறப்பெடுத்தால் கூட பிகாஸ் ஆஃப் தேர் அசோசியேஷன், சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு யாரோ ஒரு அங்கிள் ஒருத்தர் இருந்தார், அவரை பற்றி ஒரு தாய் மாமாவோ யாரோ ஒருத்தர். அவர் வந்து ராமாயணத்தை பற்றியே பாருங்கள், அந்த இடத்தோட மகிமை எப்படி இருக்கு பாருங்கள். ராமநாதபுரம் அப்படின்னா பகவான் ராமர், லக்ஷ்மண், சீதா, ஹனுமான் எல்லாம் அங்கே வந்திருந்தாங்க. சீதை வந்து ஒரு லிங்கத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லாமே அந்த என்ன சொல்கிறது, வைப்ரேஷன், அந்த பகவானோட வைப்ரேஷன், பக்தர்களோட வைப்ரேஷன், அந்த இது வந்து எல்லாரையுமே வந்து சாதகமாக தாக்குது. ஆனால் என்றைக்குமே அவர் வந்து நான் பெரிய சயின்டிஸ்ட்டு, என்ன மாதிரி நோபல் ப்ரைஸ் வாங்கினவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி என்றைக்குமே சொன்னதே கிடையாது. அவர் அந்த அளவுக்கு தாழ்மையான ஒரு தன்மை அவருக்கு இருந்தது. ரொம்ப இயல்பாக ஒரு வாழ்க்கையை வந்து அவர் நடத்தினார். அவரை பார்த்தாலே ஒரு பிரசிடென்ட் மாதிரியே, சயின்டிஸ்ட் மாதிரியே இருக்கிறதில்ல, ஏதோ குப்பை வர்றாங்களே கார்பரேஷனில் அந்த மாதிரி தான் இருப்பார். அவ்வளோ சாதாரணமாக தான் இருப்பார். அவனால இன்றைக்கி ஹேண்ட்ரைட் ஃபோன் வச்சு பேசுகிறான், 20,000 ரூபாய் ஃபோன் வச்சு பேசுகிறாங்க அவங்க. ஆனால் இவர்கிட்ட எதுவுமே இருக்கல, ரொம்ப சிம்பிளாக இருந்தார். எப்போதுமே பகவத்கீதை படிச்சுட்டு இருந்தார் அவர். அந்த மாதிரி உண்மையான ஒரு எந்த மதத்துக்காரரை பற்றியும் அவர் வந்து அவரோட வாழ்க்கையில் ஒரு நாளாவது ஒருத்தரை பற்றி தப்பாக சொன்னதே கிடையாதான், என்றைக்குமே சொன்னது கிடையாதான். இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு சொல்லி யாரை எந்த விஷயத்தையும் வந்து அவருக்கு மற்றவங்களை பற்றி சொன்னதே கிடையாதா. அந்த மாதிரி பண்படுத்த இது வந்து நம்ம ஒரு கீதை படிக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, அனுபவமும் வருது. அது இல்லாமல் நம்ம இதயத்துக்குள்ள அந்த மெட்டீரியல் டிசைர்ஸு, அப்புறம் வந்து அந்த பொறாமைப்படுறது, கர்வமாக பேசுகிறது, கர்வமாக நடந்துக்கிறது, இது எல்லாமே போயிடும். நம்மளுக்குள்ளேயே எல்லாமே போயிடும். ஏன் இதை பற்றி சொல்கிறேன்னா, நாரதருக்கு அந்த மாதிரி தன்மையே இல்லை. கர்வன்றது இல்லை, அகங்காரம்ன்றது இல்லை. மத்சரா அப்படின்னா என்ன அர்த்தம்? மத்சரானா பொறாமையே இல்லை, யார் மேலேயும் என்வியஸ் ஜெலஸே இல்லை அவருக்கு, நாரத முனிக்கு. அதனால தான் அவர் நேராக தன்னோட பௌத்திக உடலை விட்டு உடனே வந்து ஆன்மீக லோகத்துக்கு போயிட்டார். ஆன்மீக லோகத்துக்கு வந்து பகவானை நோக்கி போயிட்டார் அவர். இந்த 2 பொருள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்ம பக்தி வாழ்க்கையில். பொறாமைப்படுறது, அப்புறம் வந்து அகங்காரம் இருக்கிறது. நிறைய பேர் நம்ம பார்க்கலாம், உயர்ந்த அந்த அகங்காரம் இருக்கிற நபர்கள் எல்லாமே அவங்க பேசுகிறதே வேறு மாதிரி இருக்கும், அவங்க நடந்துக்கிறதே வேறு மாதிரி இருக்கும்.
ಇನ್ನೊಬ್ರು ನಮ್ಮನ್ನ ನಿಜವಾಗ್ಲೂ ಅದು ಒಂದು ನಮಗೆ ನಮಗೆ ಒಬ್ಬರು ನೋಡಿದ್ರೆ ಅನ್ಸಲ್ಲ, ಬಟ್ ಅವ್ರು ಮಾಡೋದು ನೋಡಿದ್ರೆ ನಮ್ಗೆ ಅನ್ಸುತ್ತೆ. ಮಾಡೋದು ನೋಡಿದ್ರೆ ಬರಲ್ಲ, ನೀನು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, ನೀನು ನಮ್ಮನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, ನಮ್ಮನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಇದು ಅಂತ 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 ನಮಗೆ ಅದೇ ಬುದ್ಧಿ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ನಾವು ಅದನ್ನೆಲ್ಲ ಕಿವಿ ಕೊಡಬಾರ್ದು. ನಾವು ನಮಗೆ ನಮ್ಮ ಮುಂದೆ ಅಂದರೆ ಕೂಡ ನಾವು ಭಗವಂತನಿಗೆ ಒಪ್ಪಿಸ್ಬಿಡ್ಬೇಕು. ಭಗವಂತ ಈ ಥರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನನಗೇನು ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಅದು ಅಸೂಯೆ ಇಲ್ಲ, ನನಗೆ ಅನಸೂಯವಾದ ಒಂದು ಗುಣ ನನಗೆ ಕೊಡು ಅಂತ ಕೇಳಬೇಕು. ಅನಸೂಯ ಅಂದರೆ ಅಸೂಯನೇ ಇಲ್ದಿರೋದು. ನನಗೆ ಅಸೂಯೆ ನನ್ನ ಹತ್ರ ಇದೆ, ಇಲ್ಲ ಅಂತ ನಾನು ಹೇಳಿಲ್ಲ, ಆದರೆ ನನ್ನಿಂದ ಅದು ತೊಲಗಿಸ್ಬಿಡು ಅಂತ ನಾನು ಭಗವಂತನ ಕೇಳಬೇಕು. ಒಂದು ವೇಳೆ ನಮಗೆ ಇರಲ್ಲ ಇದ್ರೇನು ಮುಂದೆ ಬರೋದಕ್ಕೆ ಚಾನ್ಸಸ್ ಇದೆ. ಅದಕ್ಕೆ ನಾವು ಅನಸೂಯವಾದ ಗುಣವನ್ನು ನನಗೆ ಸುಗುಣವಾಗಿ ಕೊಡು ಅಂತ ನಾವು ಕೇಳಬೇಕು. ಅಂಥ ಗುಣ ನನಗೆ ಕೊಡು ಅಂತ ಹೇಳಬೇಕು. அந்த மாதிரி அசூயா இல்லாமல் அனசூய மாதிரி ஒரு குணத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க, சொல்லி கேட்குறோம். ஏன்னா இந்த மாதிரி அசூயா, அப்புறம் வந்து கர்வம், இந்த மாதிரி அகங்காரம் இதெல்லாம் இருந்தால் நம்ம வந்து பக்தியில் வந்து முன்னேறவே முடியாது, என்றைக்குமே முன்னேற முடியாது, அப்படியே இருந்துட்டு போயிடுவோம். அதனால தான் தூய்மையான பக்தர்களோட அந்த அடிச்சடைகளை வந்து நம்ம வந்து பின்பற்றணும். அப்போ பின்பற்றாதான் அவங்ககிட்ட பார்க்கலாம், அந்த குணத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மகாராஜ், ரொம்ப ஃபேமஸ் மகாராஜ், உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாது, ராதநாத் மகாராஜன் சொல்லி பாம்பேயில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அவர் சௌப்பாடி டெம்பிள் பிரசிடென்ட், இது மாதிரி அவர் கூட ஒரு பக்தர், ஒரு பிரம்மச்சாரி. அவர் என்ன பண்ணார், நான் எப்பவும் இந்த லெக்சர்ஸில் ப்ரோக்ராம்ஸில் ரொம்ப பிஸியாக இருப்பேன், மகாராஜ் கூட ஒரு தடவை ஃப்ளைட்டில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்தது அவருக்கு. அவர் பெரிய பக்தர்னா நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு, நிறைய ஃபாலோவர்ஸு. அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ். ஈவன் முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் கூட அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. தே ட்ரீட் ஹிம் as a mentor, கைடு, ஸ்பிரிச்சுவல் கைடு மாதிரி அவரை வந்து ட்ரீட் பண்ணுறாரு. அவரை ஏதாவது வந்து லைஃப்பில் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பார், இல்லை மெசேஜ் அனுப்புவார், மெயில் அனுப்புவார், இந்த மாதிரி இருக்குது. அவர் பேரே கோபால் குருன்னு சொல்லுவாங்க, நம்ம ஏக்கத்தில் தான் இருக்கார். அவர் ஒரு நாள் அவங்க தீக்ஷா கொடுத்த குரு கூட போகிறாரு. போகும்போது மகாராஜும் போகிறாரு, இவரும் போகிறாரு. நிறைய பேர் ஃபேன்ஸ் வந்துட்டாங்க யாரை பார்க்குறதுக்கு. இங்கே 2 பேர் இருக்காங்க, மகாராஜ் இருக்காங்க, அந்த மகாராஜோட சீடரும் இருக்காங்க. அப்படியே ஏர்போர்ட் ஃபுல்லாக நிறைய பேர், ஒரு 50 பேர் வந்துட்டாங்க. யாரை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அங்கே என்ன ஆச்சுன்னா, அந்த இவரை பார்க்குறதுக்கு வந்திருக்காரு, அந்த பக்தரை பிரம்மச்சாரியை பார்க்குறதுக்கு வந்திருக்காரு. அந்த பிரம்மச்சாரிக்கு அத்தனை பேர் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க யூடியூப்பில், 1000 lakhs. எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய கம்பெனிலெல்லாம் அவர் மென்டார், அவர் அட்வைசர். அவர் இவருக்கு ஒரு மாதிரி ஷேம் ஆயிடுச்சு. ஏன்னா என் குரு முன்னாடி என்னை வந்து புகழ்கிறதுக்காக வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடியே புகழ்கிறாங்க. எப்போ இன்னொன்று ஏதாவது ஒரு வைஷ்ணவ எட்டிக்வேட் என்னன்னா, ஒரு வைஷ்ணவ கலாச்சாரம் எப்படின்னா, ஒரு குரு முன்னாடி ஒரு சீடரை வந்து என்றைக்குமே புகழக்கூடாது. அது வந்து நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட வைஷ்ணவ கலாச்சாரம் அது. இப்போ நான் வந்திருக்கேன், ஒரு எங்கள் சீனியர் டிவோட்டி நான் கூட்டு வந்து எங்கள் கிளாஸ் கொடுத்துட்ருக்கேன். அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து என்ன புகழக்கூடாது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏன்னா யார் ஒருத்தர் வந்து சீனியர் டிவோட்டியாக இருக்காரோ, யார் உயர்ந்தமான ஒரு நிலை, இப்போ நீங்கள் கூட யாராவது என்னை பற்றி சொன்னால் கூட நான் வந்து அதை எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அந்த தகுதி இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, எங்கள் குரு மகாராஜுக்கு நான் பாஸ் பண்ணிடுவேன். ஏன்னா அவர்னால தான் அவர் போட்ட பிக்சரே தான் நானும் வாழ்ந்துட்டுருக்கேன் ஆன்மீகமாக. அவர் அந்த பிக்சர் போடலன்னா நானும் வந்து என்ன பண்ணியிருப்பேன், இவங்கள மாதிரி தான் இருந்திருப்பேன். மாலை சுற்றிட்டு இருப்பேன், அந்த மாலை இந்த மாலை, இந்த ஊர் அந்த ஊர், ரெஸ்டாரண்ட்டு. சில பேர் தெரியுமா, அவங்களுக்கு 20-30 கிலோமீட்டர் தூரமாக போகிறாங்க ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக. 30-40 கிலோமீட்டர் தூரமாக போய் சாப்பிடுவாங்க, அங்கே நல்லாயிருக்கும்னு சொல்லி. அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை இருந்திருக்கும். ஆனால் நம்ம அந்த வைஷ்ணவர் போட்ட பிச்சையில் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால் என்றைக்குமே வந்து இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ கிருஷ்ணா, எதுக்காக நான் மகாராஜ் கூட வந்துட்டனோ, இப்படியெல்லாம் என்ன மகாராஜுக்கு இது அவமானத்தை கொடுக்கறதுக்காக. அப்போது மகாராஜ் என்ன சொல்லணும், டேய் முட்டாள், அறிவு இருக்கடா உனக்கு, ஏன்டா இந்த மாதிரி காரியம் செஞ்ச அப்படின்னு சொல்லி திட்டணும் இல்லையா. அதனால் மகாராஜ் அந்த மாதிரி திட்டல, அதை பார்த்து ஆனந்தப்படுறாரு அவர். என் சீடருக்கு இத்தனை பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, இத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, என் சீடருக்கு இத்தனை பேர் வந்து மென்டராக இருக்காரு,
அப்போ இவருக்கு என்ன சொல்கிறது, அனீசியாக இருக்குது, அங்கே இருக்கிறதுக்கே ரொம்ப அனீசியாக இருக்குது. இல்லை பிரபுபாதர் சிஷ்யர், கரெக்ட். ராதாநாத் மார் வந்து பிரபுபாத் சிஷ்யர், கரெக்ட். அவர் சிஷ்யர் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவரால் அங்கே நிற்க முடியல. ஏன்னா இவரை க்ளோரிஃபை பண்ணிட்டு இருக்காரு, ஏய் அப்படின்றாரு இவர். அப்போ கூட இவரை மகாராஜா க்ளோரிஃபை பண்ணாமல் அவரோட சீடரை க்ளோரிஃபை பண்ணுறாரு. எப்படி கிருஷ்ணர் வந்து தன்னோட சீடருக்கு வந்து ரத்தசாரத்தியா வந்து ஓட்டினாரோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் இது. எப்படி கிருஷ்ணர் வந்து யசோதா மாதாஜிக்கு அந்த யசோதா மாதா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு யசோதா மாதா கிட்டே அடி வாங்கி, அவர்கிட்ட திட்டு வாங்கி, அவர்கிட்ட கவர் எடுத்து கட்டை வச்சு இதெல்லாமே தாங்கி எடுத்துக்கிட்டார். ஏன் எடுத்துக்கிட்டாருன்னா, தூய்மையான பக்தர்களுக்கு பகவான் சேவை செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த மாதிரி மகாராஜ் அவ்வளோ இயல்பாக, ரொம்ப சாதாரணமான வாழ்க்கை. அவர் என்ன பண்ணார், இதெல்லாமே அந்த இவர் சீடர் சொல்கிறார் குருநாதருக்கு, மகாராஜ் என்னை மன்னிச்சிருங்க சொல்லி காலில் விழுந்துட்டாரு. எதுக்குப்பா நீ என்ன உன்னை என்ன எதுக்கு நான் மன்னிக்கணும், என்ன தப்பு செஞ்சுட்டேன் நீ இப்போ இதெல்லாம் எனக்கு பெரிய கீர்த்தியாக இருக்குது, ரொம்ப பெரிய கீர்த்தியாக இருக்குது, கீர்த்தியை நீ கொண்டு வந்து கொடுத்துருக்க. வீட்டில் கூட நம்ம சொல்லுவாங்க இல்லையா கன்னடாவில், ನನಗೆ ನೀನು ಕೀರ್ತಿ ತೊಗೊಂಬಂದು ಕೊಟ್ಟಪ್ಪ ಅಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ ತಂದೆ. ಆ ಥರ இவர் குரு சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு பெரிய கீர்த்தியை நீ வாங்கிட்டு வந்திருக்க, எனக்கு இதோட சந்தோஷம் எனக்கு என்ன வேணும் ஹரே கிருஷ்ணா, இதோட சந்தோஷம் சுகம் எனக்கு என்ன வேணும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் உனக்கு எப்போ டைம் கிடைச்சாலும் என் கூட வா நீ அப்படின்றாரு. எப்போ டைம் கிடைச்சாலும் என் கூட ஏர்போர்ட்டுக்கு வா அப்படின்றாரு. அந்த மகாராஜோட அந்த சிம்பிளிசிட்டி, பெருமை இல்லாமல் தனக்கு சரளவாத ஜீவனா, தனக்கு எந்த விதமான ஒரு புகழ் எடுத்துக்கல. ஏன்னா இவர் போட்டால் இதுதான், அது இவர் தான் அவருக்கு ட்ரைன் பண்ணியிருக்கிறது. இவரோட கிளாஸ் எல்லாம் கேட்டு தான் அவர் ஒரு நல்ல இதாக இருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் வேறு மாதிரி மெட்டீரியலில் வந்து ரொம்ப ஹைலி எஜுகேட்டட் பர்சன். அவர் பெரிய சாஃப்ட்வேர் படிச்சிருக்காரு, இதில் எம்எஸ் படிச்சிருக்காரு வெளிநாட்டில் யூஎஸில். அப்படி இருந்தவர் மகாராஜோட கிளாஸ் கேட்டு அவரோட குணங்கள்லாம் பார்த்துட்டு இவர் பக்தராயிட்டார். இப்படி அந்த மாதிரி அகங்காரன்றது எப்போ நம்மளுக்கு இருக்குமோ அப்போ வந்து நம்ம வந்து பகவானை வந்து பின்பற்ற முடியாது. இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு வருதுன்னா, பக்தரோட சத் சாங்கித்யம், எப்பவும் பக்தர்களோட அந்த அவங்களோட என்ன சொல்கிறது ஷேடு, அவரோட ஷெல்டர், அவரோட ஆச்சரியத்தில் நம்ம இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து இந்த குணங்கள்லாம் நம்மளுக்கு வரும், இல்லைன்னா நம்மளுக்கு அந்த குணமே வராது. இதை பற்றி நிறைய கதைகள் சொல்லலாம், என்னென்ன எப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி. அப்புறம் பெரிய பணக்காரன், அவனுக்கு ஒரு பொண்ணு, கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாகவும் இல்லை, சுமாராக இருக்காள் அந்த பெண்ணு. இந்த பெண்ணுக்கு ஏன் சொல்கிறேன், இப்போ நடக்கிற ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்கள். பேரண்ட்ஸு குழந்தைங்களை எப்படி வளர்த்துறாங்கன்றது, எப்படி அவங்களுக்கு வந்து அகங்காரத்தை பேரண்ட்ஸே கொடுக்குறாங்க, பெற்றோர்களே பெண்ணுக்கு கொடுக்குறாங்க அகங்காரத்தை, இந்த மாதிரி தான் வாழணும்னு சொல்லி. இவங்க பெரிய பணக்கார குடும்பத்தினால கொஞ்சம் வளர்ந்துட்டே வந்துட்டாள் இந்த பெண்ணு. அப்புறம் இவங்களுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. பர்த்டே ஒரு 18 வயசு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது. அவங்க இருக்கிற இடம் எப்படின்னா, எல்லாம் பெரிய பெரிய பிக் ஷாட்ஸு. நான் ஒரு தடவை பத்திரிக்கை கொடுக்குறது போயிருந்தேன் பெங்களூரில். அப்போது அந்த அம்மாவும் பொண்ணு வந்து கொஞ்சம் நம்ம இஸ்கான் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே தெரியும், நான் இஸ்கானில் இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களும் கொஞ்சம் பக்தி இந்த மாதிரி சத் சங்கத்தில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க. சரி, அவங்க அம்மாவுக்கு வந்து நான் பத்திரிக்கை கொடுத்தேன், இந்த மாதிரி வாங்க, கண்டிப்பாக வாங்க, பிரசாதம் இருக்கும். ஏன்னா அவங்க நல்ல இஸ்கான் வந்து பேட்ரனைஸ் பண்ணுறவங்க ஜாஸ்தி, நல்லா புகழ்வார் எப்பவும். கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி இருந்தார். அப்போ உங்கள் பொண்ணுக்கும் இந்த பத்திரிக்கை கொடுக்கணும். அவர் வந்து டிவோட்டியாக இருந்து குழந்தைங்களை பெற்றுக்கிட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா, போதும்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டார். காரணம் குழந்தைகள். எத்தனை நாள் குழந்தைகள், எத்தனை வருஷம் குழந்தைங்களையாவே இருப்பாங்களா? வளர மாட்டாங்களா? சரி, ஏதோ காரணம்னால ஸ்டாப் ஆகிடுச்சு. பெரிய இண்டஸ்ட்ரி, 2-3 இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க. அவங்க வீட்டுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். இல்லை அங்கெல்லாம் நீங்கள் போக முடியாது, பெரிய இடம் அது, அங்கெல்லாம் ஃபிலிம் ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க, அதனால் நீங்கள் அங்கே போக முடியாது, இங்கே கொடுத்துருங்க. சரி, ரொம்ப நல்லதாச்சு, அங்கே போகாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதாச்சு சொல்லி அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டோம்.
இல்லை எதுக்காக இது சொல்கிறேன்னா, இருக்கிற இடம் அந்த மாதிரி இடம். ஏன்னா செக்யூரிட்டியில் வந்து நிறைய அங்கே இது பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க, யார் என்ன எப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். அதனால் அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்கன்றது அவங்களோட இது. ஒன்லி விஐபிஸ் அப்படி. சரி நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டோம். நான் எதுக்காக அங்கே போனோன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ப்ளஸ் பொலிட்டீஷியனு. யார் வீட்டுக்கும் அவங்க வீடு போகிறதில்ல அந்த ஆள். ஆனால் இந்த மாதாஜி வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, ஒசூருக்கு போனால் இவங்க வீட்டுக்கு போயிட்டு இங்கே கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி. ஏன்னா நான் எங்கள் கோயிலில் இன்ஸ்டால் பண்ணும்போது, கிருஷ்ணபுரம் கோயில் இன்ஸ்டால் பண்ணும்போது அவர் தனிப்பட்ட இதில் வந்து அந்த இதில் வந்து கலந்துட்டாங்க, அந்த என்ன சொல்கிறது கும்பாபிஷேகத்துக்கு. சரி அந்த இதில் வந்து இவர் கொஞ்சம் டிவோட்டியோட இதெல்லாம் நல்லா தெரியும், எல்லா டிவோட்டிஸ் கிட்ட அசோசியேஷன் எடுத்திருக்காங்க பெங்களூரில் கூட. சரி வந்து கொடுத்துட்டு போனார், நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்தாரு, நம்ம வீட்டுக்கு மட்டும் வந்து கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், அவனை மிஸ் பண்ணக்கூடாது. சரி போனால் ஒரு 10 வாரத்தை பேசிட்டு வரலாம் அவங்கக்கிட்ட சொல்லி போய் பார்த்தேன். அவர் கீழே வீட்டில் வந்து ஃபோன் எடுத்தவர் 1/2 மணி நேரம் பேசிகிட்டே இருக்கார். 1/2 மணி நேரம் பேசிகிட்டே இருக்கார். ஓ இவர் ரொம்ப பிஸியாக இருக்கார் சொல்லி சார் மேலே வந்தார். அன்றைக்கி பார்த்தா ராமநவமி. அன்றைக்கி எங்கள் வீட்டில் மாதாஜி இந்த எசர் வேலை அதெல்லாம் செஞ்சுட்டு ஆஃபர் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுருந்தார். சரி இது எப்படிடா இவங்களுக்கு கொடுக்கலாமா வேணும்னு சொல்லி யோசனை. ஏன்னா இவங்க பெரிய ஆளுங்க இல்லையா, இதெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லை. அப்புறம் பார்த்தா அவருக்கு நல்ல குணங்கள் இருக்குது. உங்கள் ஊர்லேயே கூட ராமநவமி செலிப்ரேட் பண்ணுறாங்களான்னு கேட்குறாங்க. எல்லா இடத்துலையும் எங்கள் ஊரில் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம், நல்லா சாப்பிட்டாங்க. ஏன்னா ரொம்ப பணக்காரன் ஆகிட்டா பக்தி தொண்டு பண்ணுறதுக்கு சமயமே இருக்கிறது இல்லை. வீணாக போன செயல்கள் எல்லாமே செஞ்சுட்டு இருப்போமே தவிர இதுக்கு மட்டும் நம்ம சமயத்தை ஒதுக்கவே மாட்டோம், ஒதுக்கவும் முடியாது. அவன் பேசு இவன் பேசு, இவன் கால் அட்டன் பண்ணு அவன் கால் அட்டன் பண்ணு, இதுலேயே காலத்தை ஓட்டிடுவோம். அது இல்லாமல் இன்னொன்று நியூ ட்ரெண்ட் என்னென்னா ஊருக்கு போகிறது. ஹாலிடேஸ் வந்தால் போதும் மக்கள், முக்கியமாக நம்ம ஒசூரில், வேற ஊரில் எப்படின்னு எனக்கு தெரியல, ஒசூரில் மட்டும் மக்கள் வந்து நல்லா பழகிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் இல்லை 3 நாள் லீவ் கொடுத்தா போதும், டக்குன்னு அப்படியே டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ணிடுவாங்க. அது என்னத்தை போகிறாங்களோ ஊருக்கு என்ன பண்ணுறாங்களோ எனக்கு புரியவே இல்லை. ஏதோ பிரச்சாரத்துக்காகவோ கடவுளோட சேவைக்கோ இல்லை எமர்ஜென்சியோ நல்லது கெட்டது போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்படி போய் நம்ம என்ன செய்யறது தெரியுமா, வி ஆர் வேஸ்டிங் அவர் லேபர். எத்தனை தடவை நம்ம வந்து ஜர்னி பண்ணுறோமோ அத்தனை தடவையும் நம்மளுக்கு வந்து வி ஆர் மினிமைசிங் அவர் லைஃப். நம்மளோட வாழ்க்கை வந்து குறைச்சிட்டே இருப்போம். ஆனால் பகவானுக்காகையோ பக்தர்களுக்காகையோ பிரச்சாரத்துக்காகையோ இதுக்கு போனால் வி வில் கெட் பியூரிஃபைட், நம்ம தூய்மை ஆகிட்டே இருப்போம். மற்ற எந்த இதுக்கு போனால் கூட வி வில் லூசிங் அவர் லைஃப் லைக் எனிதிங். நம்மளே நம்மளோட வாழ்க்கையை வந்து குறைச்சிட்டு இருக்கோம், நம்மளோட ஆயுசை வந்து குறைச்சிட்டே இருக்கோம்னு அர்த்தம். சரி இந்த பணக்கார பொண்ணுக்கு பெரிய பர்த்டேனா சும்மா பர்த்டேலாம் கிடையாது, கேக்கை வாங்கிட்டு ஃபுன்னு ஊதிட்டு கட் பண்ணுறதுலாம் கிடையாது. பெரிய கல்யாண மண்டபத்தில், அந்த கல்யாண மண்டபத்துக்கே வந்து 1 கோடி சிம்பிள். அவங்களுக்கு வந்து என்ன இது வாடகை, அப்படி ஒரு கல்யாண மண்டபம். பர்த்டே பத்திரிக்கை பார்த்துக்கோங்க, அந்த பத்திரிக்கையோட காஸ்ட் வந்து 250 ரூபா. ஏன்னா அவங்க இருக்கிற அட்மாஸ்பியர் எல்லாமே பயன்படுச்சண்டா, எல்லா அட்மாஸ்பியர் எல்லாமே பெரிய பெரிய பிக் ஷாட்ஸு. இவங்க முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும் இல்லையா, பெரிய பெரிய பணக்காரங்க பிக் ஷாட்ஸு, அவங்க முன்னாடி நம்ம சமமாக இருக்கணும் இல்லையா, அந்த ஒரு இன்டென்ஷன், அந்த ஒரு உத்தேசம். அதனால் நல்லா பெரிய பெரிய ஆளுங்களாம் கூப்பிட்டாங்க, செலிப்ரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க, பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க, எல்லாரையும் கூப்பிட்டாங்க. சரி வந்தால் எல்லாருமே வந்து இவங்களை வந்து தட்டிட்டு, வா ரொம்ப நல்லா இருக்குப்பா. டிஷ்ஷஸ் எத்தனை தெரியுமா, உணவு 250 டிஷ்ஷஸ்ஸு. அதில் இலையில் சாப்பிட்டது எத்தனை பேர் தெரியுமா, இலையில் எத்தனை உணவு சாப்பிட்றது தெரியுமா, 4-5 அவ்வளோதான். வேறு எல்லாமே எங்கே போச்சு, குப்பையில் தான் போச்சு. இருங்க ஒரு நிமிஷம், நான் மறந்துடுவேன், எனக்கு கொஞ்சம் மந்தபுத்தி ஜாஸ்தி. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, சரி இவங்க இப்படியே வளர்ந்துட்டே வந்துட்டாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் ஆன பிறகு வருஷம் பர்த்டே. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, என் வாழ்க்கையில் ஒரு தடவை நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணது கிடையாது, பண்ணுறதும் இல்லை, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இல்லை நீங்கள் பண்ணுறதுக்காக நான் வந்து சொல்ல, என்னோட இது நான் சொல்கிறேன். எனக்கு பர்த்டே இதெல்லாம் தெரிஞ்சது வந்து எப்போனா இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. கேக்கை கொண்டு வந்து செலிப்ரேட் பண்ணி கிராக்கர்ஸ் எல்லாம் பிளாஸ்ட் பண்ணுறது. இப்போ எப்படி தெரியுமா, மகாராஜா மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறது தெருவில் பண்ணுறாங்க.
அந்த தெருவில் நாயெல்லாம் ஏதோ அழுக்கு பண்ணியிருக்கான். அங்கே உட்காந்து வச்சு ரோட்டு மேலே அவனுக்கு ஒரு பட்டாபிஷேகம், ஒரு பெரிய கிரஸ்ட் ஜுவல், அதுக்கு ஒரு இது பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் பண்ணதே கிடையாது. எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்ததும் கிடையாது. இப்போ தான் அந்த பர்த்டே எல்லாம். சரி, இந்த பெண் என்ன பண்ணிச்சு, 2-3 வருஷம் ஆன பிறகு ஒரு நல்ல அழகான ஒரு பையனை காதலிச்சிட்டாரு. அழகான பையனை காதலிச்சுட்டு அந்த பையன்கிட்ட போய் சொல்கிறான், இந்த பெண் போய் சொல்லுது, நான் உன்னை காதலிச்சிருக்கேன், உன்னை வந்து நான் திருமணம் பண்ணிக்கிறேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு. இல்லைம்மா, நான் ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், என்னை விட்டு நான் மறந்துடுறேன்றான். நான் யார் தெரியுமா, நீ யாராக இருந்தால் எனக்கு என்னம்மா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு. சரி, போய் அப்பா அம்மாவுக்கு சொல்கிறாங்க. அப்பா அம்மா எப்படி வளர்த்துருக்காருன்னா, அவங்களோட அந்த பெண்ணு மாதிரி யாருமே இருக்கக்கூடாது. அந்த பெண் என்ன சொன்னாலும் உடனே சாங்ஷன். அது எங்கே இருந்தாலும் சரி, எவ்வளோ விலையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, எவன் எப்படி போனாலும் சரி, அவனை அடித்து கொண்டுட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்படி வளர்த்துருக்காங்க அவனை, அந்த பெண்ணை. சரி, அம்மாவுக்கு போய் சொன்னாங்க, யார் அவன் அந்த பையன், நம்பர் கூட அவனுக்கு அதுன்னு சொல்லி அவன் பேசியிருக்காரு. அந்த அம்மா பேசக்கூட அவன் ஒரே ஆன்சர் கொடுத்துருக்கான், இல்லைம்மா எனக்கு முடியாது, இந்த மாதிரி நான் வந்து ஒரு பெண்ணை வந்து ஆல்ரெடி நான் எங்கேஜ் ஆகிட்டேன், அதனால் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா, இதுன்னு சொல்லி 2 பேருக்கும் சண்டை வந்திருக்கு ஃபோனில். சரி, விட்டாங்க. போய் அப்பாவுக்கு சொல்லியிருக்காங்க. அப்பா அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணி, அதெல்லாம் முடியாது, நீ கண்டிப்பாக என் பெண்ணு யார் தெரியுமா, இப்பேற்பட்டவன். பெண்ணுக்கு அந்த அகங்காரம் வந்துடுச்சு, அப்படியே வளர்ந்துருச்சு. அப்படியே அப்பா அம்மா என்ன அகங்காரத்தை சொத்தாக கொடுத்தாங்களோ அது என்னாச்சு, அப்படியே அந்த அகங்காரத்திலே வளர்ந்துட்டார். அப்படி அந்த பெண்ணுக்கு அதே அகங்காரம், எப்படி அவன் ஃபைட் பண்ணிடுவான், அப்படி பண்ணி. அப்புறம் காலசியில் பண்ண முடியல, இவன் she had committed a suicide, இறந்துட்டான். இவ இறந்துட்டான், அவன் பண்ணன்ட்டு. பொண்ணு காரணம் என்னென்னா, நான் யார், நான் எப்படி வளர்ந்தேன், எங்கள் அப்பா அம்மா யார், என்னோட இது என்ன செல்வாக்கு என்ன, இதுன்னு சொல்லி நினச்சி மண்ணையில் குழப்பிக்கிட்டு இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி உடனே லைஃபே டோட்டலாக வேஸ்ட் ஆகிடுச்சு. லைஃப் ஒரே ஒரு அகங்காரத்தினால், அந்த தன்மை இருந்ததுனால தன்னோட வாழ்க்கையை வந்து இறக்கிட்டார். தன்னோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டார். மனித வாழ்க்கை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். எத்தனையோ யுகங்களான பிறகு நம்மளுக்கு இந்த மனித வாழ்க்கை கிடைக்குது. அதனால் அந்த அகங்காரம்ன்றது நம்மளுக்கு இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து பக்தி சேவையே பண்ண முடியாது. பக்தி சேவை ரொம்ப கஷ்டம், பண்ணாது, கிட்டே வரக்கூடாது. எவ்வளோக்கு அளவுக்கு நம்ம வந்து பணிவாக இருக்கிறோமோ, எவ்வளோக்கு அளவுக்கு நம்ம வந்து மற்றவங்களோட ஐயா, அதான் இங்கே இதில் ஸ்ரீசம்பதாயத்தில் அடியேன் ஐயான்வாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், நான் உங்களுக்கு சேவகன் அப்படின்னு அர்த்தம். பிரபுஜி அப்படின்னு என்ன அர்த்தம், பிரபுபாத் சொல்லி கொடுத்துருக்குது, சாணிக்கரை சொல்லி கொடுக்குறது பிரபுபாத் சொல்கிறாரு. நானும் அவர் பிரபுன்னா அவரும் பிரபுன்னா, நான் உனக்கு மாஸ்டர், நீ எனக்கு மாஸ்டர்னு அர்த்தம். மாதாஜி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சாணிக்கரை சொல்கிறாரு, தன்னோட மனைவியை தவிர எல்லாரையும் தாய் மாதிரி பார்க்கணுமா. அதனால தான் மாதாஜி பேர் கூட சொல்லக்கூடாது. பேர் சொன்னால் அது பேர் சொல்லி பக்கத்தில் மாதாஜி போடணும். அப்படி சாணக்கியர் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரபுபாதர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. இன்றைக்கி எவ்வளோ இது ஃபேமஸாக இருக்கிறவங்க எல்லாமே அப்படி தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. எல்லாரையும் கர்மிங்களே அப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க. எங்கள் பக்கத்தில் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்கிறார், ஏய் பிரபு கிட்ட போய் வாங்கிட்டா போடா. அவருக்கு எதாவது என்னன்னு கூட தெரியாது, ஆனால் பிரபு கிட்ட போய் வாங்கிட்டா போடா சில்ற அப்படின்வாரு. ஸோ அதனால தான் தாசன் போட்டார் பிரபுபாதர். ஏதாவது போட்டால் ஏதாவது இனிஷியேஷன் நேம் கொடுத்தா கந்தர்விகா தேவி தாசி மாதாஜிஸ்க்கு. இவங்க வந்து சந்திரா அப்படி அவர் என்ன மாதாஜி ஜெகதாலட்சுமி மாதாஜி, ஜெகதாலட்சுமி தேவிதாசி அவர் பேர். இந்த மாதிரி தாசா எதுக்கு போட்டாருன்னா, அது இல்லாமல் இருந்தால் நமக்கு அகங்காரம் ஜாஸ்தி ஆகிடும். அது இல்லாமல் இருந்தால் அதனால அந்த அகங்காரம். இவர் தக்ஷ பிரஜாபதி, உங்களுக்கு எல்லாம் தெரியும். எத்தனை கேண்டல் எந்த கேண்டல் வருது, தக்ஷ பிரஜாபதி 3rd கேண்டவா? தக்ஷ பிரஜாபதி 3rd 4th ஓகே, கேண்டோ கேட்குறேன். கேண்டோ தக்ஷ பிரஜாபதி யார் தெரியுமா? பார்வதியோட தந்தை. அதுதான் அவர் பேர் தக்ஷாயினி அப்படின்னு சொல்லி பேர். அவர் சபைக்கு வந்தால் எல்லாருமே நின்றுடுவாங்க. அவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ் அவருது, அவரோட டெசிக்னேஷன் அந்த மாதிரி. ஏன்னா பிரஜங்களை வந்து ஆள்றவங்க அவங்க பிரஜாபதி.
மக்களுக்கு வந்து எப்படி மனைவிக்கு புருஷனோ அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் பற்றி அவர் எந்திச்சோடனே எல்லாரும் நின்ட்டார். ஆனால் சிவபெருமாள் வந்து எந்திச்சு நிற்கிறார். சிவபெருமாளும் அப்படியே உட்காந்துருக்காரு. எல்லாம் பெரிய பெரிய தேவர்கள், இந்திரா, சந்திரா, வருணா எல்லாரும் எந்திச்சு நின்ட்டார். இவர் மட்டும் எந்திச்சு நிற்கல. பார்த்தார், இப்படி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி போய் உக்காந்தாரு. அவர் பேசுறது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நம்ம எல்லாருமே ரொம்ப பணிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது. அப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சிவபெருமாளை பார்த்தாரு. சிவபெருமாளை பார்த்துட்டு இவன் எவ்வளோ கொழுப்பு இருக்கும் இவனுக்கு, இவனுக்கு எவ்வளோ அகங்காரம் இவனுக்கு, நான் வந்திருக்கேன் எஞ்சி நிற்காமல் எனக்கு நமஸ்காரம் பண்ணாமல் அப்படியே நின்றுருக்கான். இவன்கிட்ட யாரும் சேராதீங்க. இவன் யார் தெரியுமா? சொந்த மாப்பிள்ளை. அகங்காரன்றது மாப்பிள்ளையும் மாமனார் வந்து எப்படி வந்து தூரம் பண்ணது பாருங்க. என் சொந்த மாப்பிள்ளை இவன், இது யார் தெரியுமா? இவங்கிட்ட யாரும் கூட உக்காந்து சாப்பிடாதீங்க பிரசாதம். இவன் ஸ்மசானத்தில், அது யார்? சிவபெருமாள். யார்? உயர்ந்தமான பிரதம வைஷ்ணவர். அவர் வைஷ்ணவானாம் யதாசம்பவம் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ கொழுப்பு, எவ்வளோ அகங்காரம் இருக்குது. அத்தனை பேர் சபையிலெல்லாம் நிற்கிறாங்க. இவர் வந்து உக்காந்துட்டே இருக்கான். ஆனால் சிவபெருமாள் உண்மையை என்ன பண்ணிட்டு இருக்காருன்றது தெரியாது அவருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு? தியானம் பண்ணிட்டு இருக்காரு. யார் மேலே தியானம் பண்ணார்? ராமர் மேலே தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ராம நாமத்தை சொல்லிட்டே இருக்காரு. தியானம் எப்படி நாரதமுனி வந்து நாமத்தை சொல்லிட்டே பயணிச்சுட்டு இருக்காரோ அந்த மாதிரி அவர் தியானத்தில் இருக்கார். அவர் தன்னை மறந்துட்டார், மை மறந்து சமாதி ஸ்டேஜுக்கு போயிட்டார். அவர் ராமர்கிட்ட அப்படியே ராமரோட உருவத்தை பார்த்து நாமத்தை சொல்லிட்டே இருக்கார். அவர் அந்த அளவுக்கு ஆழமாக போயிட்டார். அவர் இவருக்கும் வந்துருச்சு, என்னையே வந்து இவர் வந்து மதிக்கலையே, அவரை பற்றி என்னென்ன குறைவு சொல்லணுமோ எல்லாம் இது சொல்லிட்டாரு. எல்லாரும் கூப்பிட்டு ஓப்பனாக இவன் ஒரு இவன் இது பேச பிசாசி கிட்ட இவன் இது பண்ணுறது, சாங்கித்யம் எடுத்துக்கிறது, இவர் கூட சேராது. சுடுகாட்டில் இருக்கிறது இவர் கூட சேராது. யாருக்கும் சேராதிங்க. அவர் கூட யாரு கூட சாங்கித்யமும் பேசக்கூடாது. நீங்கள் யாருமே அவர் கூட உட்காந்து பிரசாதம் சாப்பிடக்கூடாது. அது மூஞ்சி பாருங்க எப்படி இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு வைஷ்ணவரை வந்து விமர்சனம் பண்ணிட்டாரு. கடைசியில் அவருக்கு என்ன, இது பெரிய ஸ்டோரி. இது கடைசியில் என்ன தெரியுமா? ஆடோட உருவத்தை பிறப்பை அவர் எடுக்கிறார். தக்ஷ பிரஜாபதி மேக்கே. அதனால் ஒரு அகங்காரம் வந்து ஒரு உயர்ந்தமான நிலையிலேருந்து ஒரு சாதாரணமான ஒரு பிறப்புக்கு வந்து ஆளாக்கிடும். அந்த அகங்காரம் இருந்தாலே எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் இதுன்னா அவ்வளோதான், முடிஞ்சது கதை. அப்பேற்பட்டவனை பகவான் வந்து முன்னாடி நிற்க வைக்கவே மாட்டார். தாசா அவரோட பக்தருக்கு வந்து தாசராக போயிட்டே இருக்கணும். எவ்வளோதான் உயர்ந்தமான ஒரு நிலையில் இருந்தால் கூட ஒரு உண்மையான சீடர் வந்து குரு கூட நிறைய படிச்சிருப்பார், குரு கூட நல்ல அறிவு இருக்கும், இருந்தாலும் அவன் வந்து பணிவாக தான் இருக்கணுமா. குரு ஒரு வேளை தப்பாக சொன்னால் கூட சரி இப்படி தான் இருக்கணுமா. அந்த அளவுக்கு பணிவாக இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு சாதுவோட குணங்கள் நம்மளுக்கு வரும், இல்லை சாது குணங்கள் நம்மளுக்கு வராது. ஸோ அதனால் அந்த அகங்காரம்ன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷம் மாதிரி, அது விஷத்தை குடிக்கிற மாதிரி அது. ஸோ தூய்மையான பக்தர்களோட சாங்கியத்தில் நம்ம வந்து இருக்கிறதுனால என்ன ஆகும், இந்த மாதிரி அகங்காரம் எல்லாம் நம்மக்கிட்ட இருந்து வெளியே போயிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பௌதிகமான ஆசைகள் எதுவுமே வச்சுக்கிட்டு, அதான் நாரதமுனியை பற்றி சொல்கிறாரு. அவரோட எந்த விதமான பௌதிக ஆசைகள் எல்லாமே நம்மளேருந்து தூரமாக போயிட்டே இருக்கும். எப்போ வாசுதேவ கதாருச்சி, பகவானை பற்றி நம்ம வந்து கேட்கும்போது, பகவானை வந்து புகழும்போது, பக்தர்களுக்கு சேவை மகத் சேவையா அந்த பக்தர்கள் யார்? ஏன்னா பக்தர்கள் வந்து பாவத்திலேருந்து விடுபட்ட ஆத்மாக்கள், அவங்க எல்லாமே நித்திய ஆத்மாக்கள், முக்தி ஆத்மாக்கள். அவங்களுக்கு சேவை பண்ணுறதுனால என்ன ஆகும், தூரமாக போயிட்டே இருப்போம். நம்ம ஒரு நாள் தூரமாக போயிட்டே இருப்போம். ஸோ இப்படி அந்த தக்ஷ பிரஜாபதியோட நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சு. மகா வைஷ்ணவரான சிவபெருமாளை வந்து விமர்சனம் பண்ணதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் துரியோதனர் மாதிரி நம்ம வந்து வாழக்கூடாதுன்றது சாஸ்திரங்களை சொல்கிறாங்க. துரியோதனரும் அப்படி தான், பயங்கரமான அகங்காரம் அவங்களுக்கு. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு கூட பெற்றோர்கள் தான் கொடுக்குறது. அந்த மாதிரி பெற்றோர்கள் அந்த கொடுத்த அகங்காரத்தினால பெற்றோர்கள் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன புத்தியை கொடுக்குறாங்களோ, என்ன வைப்ரேஷன் அவங்களுக்கு இருக்கமோ அதே வைப்ரேஷன் தான் அவங்களுக்கு வரும். சேம் வைப்ரேஷன் அப்படியே இருக்கும். அதனால் தந்தை தாய் இவங்க 2 பேர் வந்து தீவிரமான பக்தர்களாக இருக்கணும். அப்போ தான், அப்படி இருந்தாலே இப்போ இல்லை.
அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம கடமை, கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அதுக்கப்புறம் அவங்க கர்மா, அதுக்கப்புறம் நம்மளோட ரோல் எதுவும் கிடையாது. ஆனால் நம்ம இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து பக்தி தொண்டில் வந்து அவங்கள வந்து என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளால என்ன முடியுமோ அது. சில நபர்களை ஏற்றுக்குவாங்க, சில பக்தர்கள் அதை வந்து எதிர்த்து நிற்பாங்க. அதனால் எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தால் கூட, எவ்வளோ பெரிய இதாக இருந்தால் கூட, அந்த அகங்காரம்ன்றது வந்துட்டாலே முடிஞ்சது கதை, அவ்வளோதான். இப்போ எங்கள் பக்தர்கள்லாம் பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய படிச்சிருக்காங்க. சாதாரணமான பக்தர்கள் கிடையாது. அவங்களாம் பௌதிக கல்வியே வந்து எம்டெக்கு, எம்ஃபில் இந்த மாதிரி தான் படிச்சிருக்காங்க. பெரிய பெரிய இதில் 10 லட்சம் 15 லட்சம் ஒரு மாதத்துக்கு சம்பளம் வாங்குறவங்களாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. இது ஏன்னா மலமூத்திரத்தை எப்படி விசர்ஜனை பண்ணுறாங்க அந்த மாதிரி விட்டுட்டு எல்லாம் வந்துட்டாங்க பகவான் சேவைக்காக. எப்படி ஒரு போர் வீரர் வந்து போர்க்களத்தில் தாய் தந்தையை இறக்கிட்டு தன்னோட சமுதாயத்தெல்லாம் விட்டு எப்படி போய் பார்டரில் நிற்கிறாங்களோ, அந்த மாதிரி நம்ம பக்தர்கள் எல்லாம் விட்டு வந்துட்டாங்க. எதுக்காக? நான் அடைஞ்ச அந்த சந்தோஷத்தையும் சுகத்தையும் மற்றவங்களுக்கும் அந்த சந்தோஷ சுகத்தை கொடுத்து, அந்த பகவானோட பக்தியை கொடுத்து, அவங்கள எப்படியாவது இந்த பௌத்திக உலகத்துலேருந்து விடுதலை பண்ணி பகவான ராஜ்யத்துக்கு நோக்கி அவரை வந்து செலுத்துறது வந்து என்னோட கடமைன்னு சொல்லி அவங்க அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும், நிறைய பேர். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், கருத்து இருந்தால் சொல்லலாம். మాలురా వాళ్ళు అల్లుడు డాక్టరే కూతురు డాక్టర్ ఇట్లా ఏమో చిన్న వచ్చేసి ఆ బిడ్డని చంపేసేసిరే. వాళ్ళ అబ్బా వాళ్ళ అమ్మ ఇద్దరు మన ఇస్కాన్కి. అవునవును, నేను వింటే తెలుసు, నాకు తెలుసు, చూస్తుంది నేను. కరెక్ట్. అంటే అందరికీ ఆ గుణం వచ్చేలా ఇయ్యాలనే గుణం వచ్చేలా ఏమో వాళ్ళకి కొంచెం భక్తి ఉంది. అట్లా అయిందని వాళ్ళు ఇచ్చేదాన్ని అంతే, లేకపోతే ఇస్తా ఉండే వాళ్ళు. అట్లా అయిందానికి பட் అయితే మన நம்மளோட கோயில் மேலே ஒரு நல்ல இது வச்சுருக்காங்க. இல்லை, பக்தரோட சாங்கியத்தினால அந்த மாதிரி ஒரு குணம் அவங்களுக்கு வந்து வீடே கொடுத்துட்டாங்க, ஃபுல் வீடே கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு டாக்டரு கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் தான் ஆயிடுச்சு.